அனைவருக்கும் வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் நடந்தப்போ நிறைய ஆடியோக்கள் அப்படிங்கிறது வெளியாச்சு. எல்லாருமே கேட்டிருப்போம். ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசுறது, 2 மருத்துவர்கள் பேசிக்கிறது, பொதுமக்கள் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியோக்கள் லீக் ஆச்சு. பட் அதெல்லாம் விட இப்போ வெளியாயிருக்கக்கூடிய இந்த ஆடியோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்பா அப்படின்னா இந்த வழக்கு விசாரணையை இப்போ சிபிஐ நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி சிபிஐ கண்காணிக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் கரூருக்கு நேரடியா இப்ப இந்த வழக்கு விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. வழக்கு விசாரணையும் போற கோணத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு அப்படிங்கிற கோணத்துலதான் வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. அதுக்கான ஆதாரங்களும் அஜய் ரஸ்தோகி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல இந்த ஆடியோ அப்படிங்கிறது லீக் ஆயிருக்கு. இந்த ஆடியோ என்னன்னு நானே பிளே பண்ணி காட்டுறேன். ஆனா அந்த ஆடியோ சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்தது இல்ல, அப்போ நிறைய பேர் திட்டமிட்டு கழுத்துல மிதிச்சு கொல்லப்பட்டாங்க, நிறைய பேர் நெஞ்சில மிதிச்சாங்க, அங்க யாரோ இருந்து இந்த சம்பவத்தை நடத்துனாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஆல்ரெடி பேசப்பட்டது இல்ல, அது நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஆடியோ திரும்ப உறுதி செய்து, அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னு இவ்வளவு நாளா பேசப்பட்டு இருக்குல்ல, செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு, சோ அவருடைய பேரும் இந்த ஆடியோல அடிப்படுது. ஒரு பக்கம் அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய விசாரணை அப்படிங்கிறது இந்த சம்பவத்துல ஏதோ மர்மம் இருக்கு, யாரோ இதை திட்டமிட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல இத மாதிரி ஒரு ஆடியோ வெளியா இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஈஸியா பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிச்சிட முடியும். சோ அதனாலதான் இந்த ஆடியோ ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னேன். அந்த ஆடியோல என்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத கேட்டுட்டு வாங்க. எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு கொண்டிருக்காங்க அங்கேயே. பேச சொல்றாங்க, கல்வியூட்டம் தூக்க பாப்பாங்களா, தூக்குல வயிற்றுல மிதிக்கிறாங்க, போட்டு கை கால மிதிக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் 2 பேர் தவிர தெரிஞ்சு கொடுத்துரு ஓடுறவங்கன்னு சொல்லலாம், ரவுண்டு கட்டி மிதிக்கிறாங்க. வேணுட்டே ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி மிதிக்கிறது வேற, வேணுட்டே கொலை பண்ற நோக்கத்துல மிதிக்கிறது வேற இல்ல. பார்க்கும் போதே தெரியும்ல. அதான் பாவம் கடே. யாரோட இடம்? செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அவனோட அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா பண்றது. இந்த ஆடியோ என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்களே கேட்டிருப்பீங்க. எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சம்பவத்து மேல இருக்கக்கூடிய சந்தேகத்தை தான் இந்த ஆடியோ அப்படிங்கிறது அதிகப்படுத்துது. இந்த சம்பவம் திட்டமிட்டு நடந்தது, வேணும்னே மிதிச்சு கொண்ட சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறத இந்த ஆடியோ இன்னும் உறுதி செய்யற மாதிரி இருக்கு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி தான் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோல பேசியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோவை நம்ம எப்படி நம்புறது? இது ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஆடியோவா இருக்கலாமே அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா நாம இது ஃபேப்ரிகேட்டட் ஆடியோவா இல்ல உண்மையான ஆடியோவா அப்படின்னு நாம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கோ சிபிஐ டீமுக்கோ இது உண்மையான ஆடியோவா இல்ல ஃபேப்ரிகேட்டட் ஆடியோவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. சோ இந்த ஆடியோ அவங்க மட்டத்துக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்னா அவங்க இந்த ஆடியோ ஒரிஜினலான ஆடியோ தான் அப்படின்னு ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃபேப்ரிகேட்டட் ஆடியோ இல்ல அப்படிங்கறது அவங்களால உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஈஸியா இந்த வழக்குல அடுத்த மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடியோல பேசின நபர்கள் யாரு, யாரு பேசிக்கிட்டாங்க, என்ன காரணத்துக்காக பேசிக்கிட்டாங்க, நீங்க பேசுனீங்க அப்படின்னா கழுத்துல நெரிக்கப்பட்டது அப்படிங்கிறது நீங்க உண்மைன்னு பேசிருக்கீங்க, எந்த அடிப்படையில பேசுனீங்க, உங்களுக்கு யாரு தகவல் கொடுத்தா அப்படின்னு இந்த ஆடியோல பேசுறவங்க கிட்ட அஜய் ரஸ்தோகி அவர்களோ இல்ல சிபிஐ டீமோ விசாரணை அப்படிங்கறத நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சோர்ஸ் வச்சு பேசியிருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய போய் தானே அவங்க அதை பேசியிருப்பாங்க. சோ அதை அவங்க சொல்ல போனாங்க அப்படின்னா அது இன்னும் இந்த விசாரணையில ஒரு பெரிய பலமா மாறும். அதே மாதிரி செந்தில் பாலாஜியோட பேரையும் அவங்க பேசுறப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஏங்க அவர் பேரை யூஸ் பண்ணீங்க, அவருக்கும் இந்த சம்பவத்துக்கு என்னங்க தொடர்பு அப்படின்னு விசாரணை நடத்தினாங்க அப்படின்னா இன்னும் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது வேகம் எடுக்கும், இன்னும் சீக்கிரமா குற்றவாளியை நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், திமுக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வடிகட்டின முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரியான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு நீதிபதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய உத்தரவு அப்படிங்கிறத கருத்துகள் அப்படிங்கிறதையே தெரிவிச்சாங்க.
என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவங்களுக்கு வந்து அந்த தலைமை பண்பே கிடையாது. இத மாதிரியா ஒரு கூட்டம் நடத்துறது, அவங்களுடைய பிரச்சார வாகனத்தெல்லாம் பறிமுதல் பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு கூட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த கருத்துக்களை ரொம்ப மோசமா ரொம்ப வன்மத்தோட சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த டைம்லயே அவங்க நீதிபதிக்கு அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய கருத்துக்கள் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் பேசப்பட்டது. என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு திமுகவுடைய நபரா செயல்படுறாங்க, இந்த அளவுக்கு இந்த விஷயத்துல வந்து விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தையோ இவங்க திட்ட வேண்டிய கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கப்போ இவங்க என்னத்துக்கு இதை அவசரமா எடுத்து இந்த என் செந்தில்குமார் அவங்க எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் அப்படிங்கிறது அந்த நேரத்துல வைக்கப்பட்டது. சோ அது சம்பந்தமா திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாரு அந்த நீதிபதி அவங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து பேசினாங்களோ, அவங்கள விமர்சிச்சு பேசினாங்களோ அவங்க மேலலாம் வழக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிறைய பேர் மேல வழக்கு போடப்பட்டது. அதிமுகவை சேர்ந்த நிறைய பேர் மேல வழக்கு போட்டாங்க. ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அதிகபட்சமா போயிட்டு எக்ஸ் போலீஸ் ஆபீசர் வரதராஜன் அவர்களை வந்து இந்த நீதிமன்ற கருத்துக்கு எதிராக விமர்சனம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைதுலாம் பண்ணிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வரதராஜன் அவர்கள் வந்து ரிலீஸ் ஆகிலாம் வந்தாங்க. சோ அந்த அளவுக்கு நீதிபதியை விமர்சிக்க கூடாது, அவங்க என்ன கருத்து சொன்னாலும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அந்த டைம்ல ரொம்ப டைட் பண்ணாங்க. இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசக்கூடாது, நீங்க கரூர் சம்பவத்தை பத்தி பேசினா கூட நீங்க அந்த நீதிபதியை பத்தி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கைதுகள் அப்படிங்கிறத பண்ணாங்க. ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்களை வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு வந்து சொன்னோம். என்ன அப்படின்னா, அந்த என் செந்தில்குமார் வந்து வேற யாரும் கிடையாது, திமுகவுடைய எம்எல்ஏவா இருந்தாங்க. இவங்க அம்மா சங்கரவள்ளி அப்படிங்கிறவங்க, இவங்க அம்மா அச்சரம்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏவா 2006ல இருந்து 2011 வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம், நம்ம சேனல்லையுமே பேசியிருந்தோம். நிறைய பேர் வந்து இத வெளியில கொண்டு வந்தாங்க. பட் அப்போ திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீதிபதி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நீங்க விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பல வழக்குகளை போட்டாங்க. பட் இப்போ திமுக என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு நீதிபதி அவர்களை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை திட்டமிட்டு தேடி தேடி விமர்சனம் அப்படிங்கறத அதிகப்படியா செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வந்து திமுக எம்பிகள் அவங்களுக்கு ஒத்துதக்கூடிய ஊப்பிகள் எல்லாருமே வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன். திருப்பரங்குன்றத்துல அந்த தீப தூண்ல வந்து தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போட்டாங்க. பட் திமுக வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் கார்த்திகை தீபம் வந்து நாங்க அதுல ஏத்த மாட்டோம், ஏத்துனா எங்களுக்கு சிறுபான்மையினருக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுமோ அப்படின்னு நாங்க ஏத்த மாட்டோம் அப்படின்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து நீங்க அதுல ஏத்தலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் திமுக எங்களால ஏத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன இந்த உத்தரவை வந்து எதிர்த்து மேல்முறையீடு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரிச்சாங்க. சோ அங்க டிவிஷனல் பெஞ்ச் வந்து இதை விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன கருத்துல எந்த ஒரு தப்பும் இல்ல, நீங்க ஏத்தலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓ இப்படி சொல்லிட்டீங்களா நீங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்குமே போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இவங்களுடைய மேல்முறையீட்டு மனு அப்படிங்கிறது விசாரணைக்கு இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு, இன்னும் வரல. சோ இந்த நேரத்துல ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணும், ஒரு அரசு என்ன பண்ணும்? சரி மேல்முறையீடு போயிருக்கோம், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு தானே வெயிட் பண்ணோம். ஆனா திமுக என்ன இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் இருக்காங்கல்ல அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்ற போறாங்களாம் பார்லிமெண்ட்ல. இருக்கிறதே ஒரு 100 எம்பிகள் தான் இருக்காங்க மொத்தமா சேர்த்து. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்றது, அதாவது நீதிபதியே வந்து ஏதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னாலும் நாங்க அவங்களுக்கு எதிராகவும் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி பதவி நீக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த எம்பி எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டு கலவாணிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஓம் பிர்லா அவர்களை சந்திச்சு நாங்க இதை மாதிரி தீர்மானம் நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு முட்டாள்தனம், எவ்வளவு ஒரு அசிங்கமான விஷயம் அப்படின்னு பாருங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்னு. சோ இப்போ திமுக இதை மாதிரி ஒரு டிராமா போடுது இல்ல, இதை மாதிரி இவர் இதை மாதிரி உத்தரவு கொடுத்தாரு தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து இதுக்கு நேரடியா ரியாக்ட் பண்ண முடியாது. என்ன எப்படி நீங்க தகுதி நீக்கம் பண்ண சொல்லலாம் அப்படின்னா ரியாக்ட் பண்ண முடியாது. பட் சட்ட ரீதியா ரியாக்ட் பண்ண முடியல. சோ அத மாதிரியான ஒரு எதிர்வினை தான் இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க என் மேல என்ன வேணாலும் சொல்லுங்க, உச்ச நீதிமன்றத்துல போங்க, இல்ல இன்னும் இருக்கக்கூடிய எம்பிகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன தீர்மானம் வேணாலும் ஏத்துங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இங்க நீதிபதியா இருந்து இல்ல எனக்கு அடுத்து டிவிஷன் பெஞ்ச் வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கறத போட்டாங்க. இந்த தீபத்தூண்ல வந்து தீபம் ஏத்த சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கறத போட்டாங்க. அதை ஏன் நீங்க செய்யல? தமிழ்நாடு அரசு அதை ஏன் செய்யல?
அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. ஏன் நீதிமன்ற உத்தரவை அவமதிச்சீங்க, ஏன் இந்த வருஷம் விலக்கு ஏத்தல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு போறீங்க அப்படின்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை இப்படி இழுக்கிறாங்க. மேல்முறையீடு போறீங்க, ஆனா உங்க கோர்ட் ஆல்ரெடி ஒரு உத்தரவு போட்டிருந்தது இல்ல, அதை ஏன் நீங்க செயல்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பலருக்கு இந்த கடிதம் அப்படிங்கறத அனுப்பிச்சிருக்காங்க. வர 17ஆம் தேதி இது சம்பந்தமா பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உத்தரவு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சோ இவங்க திமுக அவங்க டான்ஸ் அப்படி இப்படி ஜீனா வேலையை போட்டு காட்டுறாங்க அப்படின்னா நீதிபதிகளும் போட்டு காட்டுவாங்கல்ல. இவ்வளவு குற்றங்களை செஞ்சுட்டு, இவ்வளவு ஊழலை வச்சுட்டு, இவ்வளவு தவறுகளை செய்யற நீங்களே நீதிபதிக்கு எதிராக இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க அப்படின்னா நேர்மையா இருக்க ஜி.ஆர். சுவாமிநாதன் மாதிரி நேர்மையா இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு எவ்வளவு கோபம் வரும். அவங்க உங்களை எந்த அளவுக்கு ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. உச்ச நீதிமன்றத்துல அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு முறை போயிட்டு சரியா கொட்டு வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது திமுகவுக்கு வேலை தான். பட் இந்த வழக்குல கொட்டுலாம் கிடையாது. பலாருன்னு இழுத்து உச்ச நீதிமன்றம் ஒண்ணு காதிலே வச்சு என்ன இது, இதை தூக்கிட்டு இங்க வந்திருக்கு அப்படின்னு அனுப்புதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்க. கூடிய சீக்கிரம் அது நடக்கும். இது மாதிரி வேற ஏதாவது விஷயங்களை நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.